இந்த வீடியோல நம்ம பிசினஸ்க்கான வெப்சைட்டை நாமளே எப்படி கிரியேட் பண்றதுன்னு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் கிளியர் கட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. லெட் ஸ்டார்ட். systemy.io அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இந்த வெப்சைட் போனோம்னா இதுதான் அந்த இது காட்டும். ஸோ இதுல வந்து ஜஸ்ட் சைன் கொடுங்க. ஆர்எல்ஸ் வந்து எதுனா பாப்அப் வந்துச்சுன்னா அங்க வந்து உங்க இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. கெட் மை ஃப்ரீ அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, கெட் மை ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து உங்களோட இமெயில் போட்டுட்டு கெட் மை ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. உங்களுக்கு வந்து மெயில்ல வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி உங்க அக்கௌண்ட்டை நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெப்சைட் போங்க. வெப்சைட் போட்டு கெட் மை ஃப்ரீ அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பாப்அப் மை சம்திங் வரும். அங்க வந்து உங்க இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு உங்க இமெயில போயிட்டு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி உங்க அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆக்குங்க. கைஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து systemy.ioல போயிட்டு அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பேன். உள்ள போயிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை வந்து கெட் மை ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்க இமெயில கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணா உங்களுக்கு ஒரு இமெயில் ஆக்டிவேஷன் லிங்க் வந்து உங்க வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். யூ வில் கெட் தட் டேஷ்போர்ட். ஓகேவா, அதை பண்ணி வச்சிருங்க. சப்போஸ் நான் பண்ணிட்டா நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அப்படின்னா டன் அப்படின்னு சொல்லிட்டு சேட் பாக்ஸ்ல போட்டுருங்க. ஓகே கைஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து டேஷ்போர்டு வந்து இப்படிதான் இருக்கும். மெயின் டேஷ்போர்டு இப்படிதான் வந்து உங்களுக்கு உள்ள ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இதுல வந்து எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலி இது என்னன்னு நான் சொல்லிடுறேன். systemy.io வந்து ஒரு டோட்டல் ஒரு எப்படி சொல்றேன்னா வந்து ஒரு ஆன்லைன் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம். இப்போ எக்ஸாம்பிள் இதுல வந்து நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம வந்து இல்ல நீங்க கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இமெயில்ஸ் இதுல இருந்து அனுப்பிக்கலாம். அண்ட் சில ஆட்டோமேஷன்ஸ் இதுல இருந்தே பண்ணலாம். சப்போஸ் உங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு, பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைன் சென்ட் பண்ணோம், இல்லை நீங்க ஒரு ஆன்லைன் கோர்ஸே நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா கூட இதுல ஆப்ஷன்ஸ் இருக்கு சேல் பண்ண. ஆச்சு மொத்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் மாதிரி இது. இது வந்து ஃபார் எவர் ஃப்ரீ தான். இதுலயும் வந்து பிளான்ஸ் இருக்கு, பிரைசிங்ல சிலது இருக்கு. சப்போஸ் இல்ல லிமிடெட் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரீல இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து பிளான்ஸ் போறதா இருந்தா ஐ திங்க் அரௌண்ட் $20-30 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அரௌண்ட் 2500 சம்திங் வரும் நினைக்கிறேன். ஸோ நீங்க அது கூட நீங்க மேக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. இல்லை நான் ஜஸ்ட் வந்து ஒரு வெப்சைட் எனக்கு வேணும் அப்படின்னா ஃப்ரீலேயே ஆப்ஷன் இருக்குங்க. அதுலயே நிறைய பண்ணலாம் நீங்க. ஓகேங்களா. இப்போ வந்து எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இங்க வந்து ஃபனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேல லேபிள், டாப் லேபிள்ல ஃபனல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், பட் இருந்தாலும் நான் சொல்றேன். இங்க கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஒரு ஆப்ஷன் கிரியேட் கொடுங்க. கிரியேட் கொடுத்துட்டு அந்த ஃபனலுக்கு வந்து எதுனா ஒரு நேம் வச்சுங்க. எக்ஸாம்பிள் நீங்க எது வேணா வைக்கலாம். உங்க நேம் கூட வைக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து சும்மா நான் டெஸ்ட்னு இப்போ வைக்கிறேன். வச்சுட்டு உங்க ஃபனல் கோல் என்னன்னு கேட்கும். பில்ட் அண்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஓகே. இங்க வந்து கரன்சி கேட்கும். எப்படின்னாலும் நீங்க ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்ண போறது இல்லை, பட் இருந்தாலும் வந்து ருப்பின்னு கொடுத்துட்டு இந்தியன் ருப்பி வரும், அதை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. செலக்ட் பண்ணிட்டு சேவன் கொடுத்துருங்க. இப்போ சேவன் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இங்க வந்து ஃபனல்ஸ்ல வந்து வந்துடும் அது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபனல் லிஸ்ட் இதுமே ஒரு டேஷ்போர்ட் வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா. ஓகேங்களா. இங்க வந்து ஸ்குவீஸ் பேஜ்னு இருக்கும், தேங்க்யூ பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இன்ஆக்டிவ் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்க வந்து எடிட் பண்ணக்கூடியது வந்து இந்த ஸ்குவீஸ் பேஜ்னு இருக்கு பாத்தீங்களா, இதான் நீங்க எடிட் பண்ணும். ஏன்னா இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜ். ஓகே, இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜ். ஸோ இதுதான் நீங்க எடிட் பண்ணும். இங்க வந்து டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்கும். நீங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்க அந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த டிசைன் ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, நம்ம ஃப்ரீலான்சிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் நோஷன் கன்சல்டன்சின்னு சொல்லிட்டு ஒரு பர்பிள் கலர்ல ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. ஸோ நான் ப்ரிவியூ பண்ணி காட்டுறேன் டெம்ப்ளேட்டை. ஸோ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இது மாதிரி ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ், சாரி ரிவ்யூஸ்லாம் போடுற மாதிரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன பண்றோம் அதெல்லாம் கொடுத்துக்கிற மாதிரி ஜஸ்ட் சிம்பிள் அண்ட் நீட்டா இருக்கு. ஸோ அதனால நான் இந்த டெம்ப்ளேட் நான் எடுத்துக்கிறேன். செலக்ட்னு கொடுத்துருங்க. செலக்ட்னு கொடுத்துட்டு இங்க நேம் கேட்கும், சேம் யூஆர்எல் பார்த்து கேட்கும். யூஆர்எல்ல வந்து இங்க நம்பர்ஸ் தான் இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ்டா இருந்தா ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. அதுல கஸ்டமைஸ்டா இருந்தா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு எடிட் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். எடிட் பேஜ்னு கொடுங்க. ஐ திங்க் ஓகே. ஓகே. ஸோ இது மாதிரி ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு வரும்.
இதுதான் வந்து சின்ன ஒரு வெப்சைட் பில்டர் மாதிரி ஒரு டேஷ்போர்டு. இதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்க ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணும்போதே ஓகே இது ஜஸ்ட் இந்த கேன்வா மாதிரி. கேன்வால போயிட்டு எப்படி ஒரு டெக்ஸ்ட் போயிட்டு எடிட் பண்ணுவீங்க, சேம் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். நீங்க ஜஸ்ட் சாட் ஜிபிடி வச்சு நீங்க கண்டென்ட் ரெடி பண்ணி இதுல இது பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் சும்மா எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு மேல இருக்க இந்த லேபிள் வேண்டாம் அப்படின்னா நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னு இதுக்கான செட்டிங்ஸ் வந்து இந்த லெஃப்ட் லேபிள்ல எனக்கு வரும். ஓகே ஓகே நான் திரும்பவும் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே சொல்றேன். ஜஸ்ட் நான் ஸ்லோவாக சொல்றேன். ஓகே நீங்க கிரியேட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் வந்து உங்களோட டேஷ்போர்ட் அதாச்சும் உங்க அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வந்துட்டீங்கன்னா இப்படிதான் உங்களுக்கு வரும். இங்க டாப் லேபிள்ல ஃபனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டாப் லேபிள்ல ஃபனல் அப்படின்னு ஃபனல்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிரியேட்னு கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து எதுனா வந்து ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. உங்க நேமே கொடுத்துக்கோங்க. உங்க ஃபனல் நேம் தான், யாருக்குமே அதை காட்ட போறது கிடையாது. ஸோ சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு எது இதுவாகுமோ அந்த நேம் மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பில்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபனல் கோல் சூஸ் பண்ணுங்க. ஃபனல் கோல் என்னன்னு கேட்கும். பில்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு கரன்சில வந்து ருப்பின்னு கொடுத்துருங்க. இந்தியன் ருப்பி செலக்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு சேவ்னு கொடுத்துருங்க. ஃபனல்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் வந்து அந்த ஃபனல் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து இதுமே ஒரு டேஷ்போர்ட் ஒன்று வரும். அந்த ஃபனல்ஸை போய் கிளிக் பண்ணும்போது இதுமே ஒரு டேஷ்போர்ட் மாதிரி ஒன்று வரும். ஓகேங்களா? இதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட் எதுனா சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது வந்து கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இதுமே ஒரு பர்பிள் கலர் டெம்ப்ளேட் வரும். ஃபர்ஸ்ட் நோஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுமே ஒரு பர்பிள் கலர்ல ஒரு டெம்ப்ளேட் வரும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இங்க வந்து நேம் யூஆர்எல் பாத் அப்படின்னு கேட்கும். இதை விட்டுருங்க, லேட் ஆன் கூட இதை பார்த்துக்கலாம். எடிட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எடிட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். கிளியர்? எடிட் பேஜ் கொடுங்க. எடிட் பேஜ் கொடுக்கும் போது இது மாதிரி ஒரு டேஷ்போர்ட், இது மாதிரி ஒரு வியூவிங் இதுல வந்து இட் வில் கம். ஸோ இப்போ வந்து இதை எப்படி எடிட் பண்ணலாம் நான் சொல்றேன். இப்போ சப்போஸ் எனக்கு இந்த காலம் வேணாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் டெலீட் பண்றேங்க. ஓகே, மெனு ஐட்டம்ஸ் எதுவுமே எனக்கு வேண்டாம். ஸோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இங்க வந்து ஓகே ஏர் டேபிள் ப்ரொடக்டிவிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் சும்மா அங்கே என்ன ஒரு டெக்ஸ்ட் மாதிரி கொடுக்க போறேன் நம்மளுக்கு ஃப்ரீலான்சிங்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இங்க வந்து நீங்க டெக்ஸ்ட் கொடுக்கணும். சாரி, இங்க வந்து நீங்க டெக்ஸ்ட் கொடுக்கணும். நான் வந்து சும்மா கெட் யுவர் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இங்க கீழே வந்து ஒரு செக்ஷன் இருக்கு. இங்க வந்து நான் சும்மா நீங்க ஆக்சுவலி சாட் ஜிபிடில போட்டு எல்லாம் எடுத்துங்க. நீங்க ரியல் டைம்ல பண்ணும்போது இப்போதைக்கு நான் சும்மா உங்களுக்கு போட்டு காட்டுறேன் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இங்க வந்து சும்மா இதெல்லாம் நீங்களே அப்படியே போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்க சாட் ஜிபிடில போட்டு பொறுமையா எடுங்க. நான் சும்மா உங்களுக்கு வந்து இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ அதனால நான் கெட் லீட் சூப்பர் சார்ஜ் வித் யுவர் சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ இங்க வந்து சும்மா நான் ஃபோன் சைஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். இங்கேயும் இதுவும் பெருசா இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி இதோட ஃபாண்ட் சைஸ் நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் நீட்டா இருக்கு. ஃபைன். ஸோ இங்க வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கு. ஸோ ஃபார்ம் பொறுத்த முன்னாடி இங்க வந்து மேபி என்னோட போட்டோ ஆர்எல்ஸ் வந்து நம்ம இது பண்ண ஒரு ஸ்டாக் போட்டோவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சும்மா இங்க கிளிக் பண்ணும்போது எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ல நிற்கும். இங்க வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்க ஆக்சுவலி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படியே டிராக் பண்ணி எடுத்து வந்து இங்க வச்சிருங்க. இங்க கிளிக் பண்ணி இந்த எம்டி ஸ்பேஸ்ல கிளிக் பண்ணா இந்த எலிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அங்க வந்து இமேஜ் அப்படியே டிராக் பண்ணி எடுத்து வந்து இங்க வச்சிருங்க. வச்சுட்டு இதுக்கான இந்த இமேஜை கிளிக் பண்ணணும். இங்க இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அங்க வந்து உங்க இமேஜ் அப்லோட் பண்ணுங்க. நான் ஜஸ்ட் நேத்து நம்ம பண்ணோம் பாத்தீங்களா ஒரு ஸ்டாக் போட்டோ, அதை அப்லோட் பண்றேன். ஓகே, அப்லோட் பண்ணிட்டு இன்சர்ட்னு கொடுத்துருங்க. பாத்தீங்களா இது சேஞ்ச் ஆயிடும் அப்படி.
ஓகே ஃபைன் கைஸ். ஸோ இப்படிதான் வந்து இதுல எடிட் பண்ணக்கூடிய இந்த ஆப்ஷன். ஸோ நம்ம என்ன நீங்க மெயினா இந்த இதுல பாத்துக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாட் ஜிபிடில போட்டு இந்த கண்டென்ட்ஸா கொஞ்சம் ஃபில் பண்ணுங்க. நான் சும்மா ஐடியா கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த இந்த இது வேண்டாம், இந்த எலிமெண்ட் வேண்டாம். ஸோ ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எதுவுமே ஒர்க் பண்ணது கிடையாது. ஸோ இது வேண்டாம், இந்த எலிமெண்ட் எடுத்துருங்க. இங்க வந்து நீங்க என்னென்ன சர்வீஸ்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. இந்த இந்த இமேஜ்லாம் எடுத்துட்டு சும்மா கூகுள்ல இருந்து ஒரு இமேஜ் எடுத்துட்டு இங்க வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், டேட்டா மைக்ரேஷன் பதிலாக சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இங்க வந்து போஸ்டர் டிசைனிங், இங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த வெப்சைட் அப்படியே மாத்துருங்க. மாத்திட்டு சம் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ், ஓகே இவங்க எல்லாரும் வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க, மேபி நீங்க இந்தியன் ஸ்டாக் போட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல போட்டா இந்தியன்ஸோட ஸ்டாக் போட்டோஸ் கிடைக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து ரிவ்யூஸ் எழுதிருங்க. நான் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், சும்மா நான் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சர்வீஸ் வந்து இவருக்கு இருந்து எடுத்தேன், என் கம்பெனி வந்து இவ்வளவு ப்ராஃபிட் பார்த்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்க மேக் பண்ணிக்கலாம். மேக் பண்ணிட்டு கேஸ் ஸ்டடீஸ்லாம் வேண்டாம். இந்த காலமை வந்து எப்படி டெலீட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த காலம் கிட்ட வரும்போது இங்க மேல டெலீட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தா அப்படியே டெலீட் ஆயிடும். ஓகே. ஸோ இது மாதிரி வந்து உங்க வெப்சைட்டை வந்து நீங்களே எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிட்டு சப்போஸ் ஒரு கிளைண்ட் கேட்கும்போது உங்க வெப்சைட்டை நீங்க கொடுக்கும்போது இட் வில் பி மோர் ஆத்தரைஸ்ட். ஓகே. பெஸ்ட் இன்னொரு ஐடியா நான் என்ன சொல்லுவேன்னா, இங்க கெட் யுவர் பிசினஸ், இங்க கீழே ஒரு ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபார்ம் கிளிக் பண்ணா வெறும் இமெயில் மட்டும் தான் இருக்கு. நம்மளுக்கு இமெயில் மட்டும் பார்த்தா ஒரு ஃபோன் நம்பரும் அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும், அவங்க பிசினஸ் பத்தி கொஞ்சம் சொல்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? அப்ப என்ன பண்றீங்கன்னா, இங்க கிளிக் பண்ண உடனேயும் சேம் எலிமெண்ட் பாக்ஸ்குள்ள வந்துடும். இந்த எலிமெண்ட் பாக்ஸ்குள்ள வந்து கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஃபார்ம் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி இங்க டிராக் பண்ணி எடுத்து வந்துருங்க. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து இங்க ஃபோன் நம்பர் கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். இதை கிளிக், இந்த பாக்ஸை திரும்ப கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா நீங்க அதுல என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அங்க வந்து இன்புட் டைப்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பரா, ஃபர்ஸ்ட் நேமா, கண்ட்ரியா என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபோன் நம்பரோட பாக்ஸ் வந்துருச்சு. ஓகே. ஸோ இமெயில், ஃபோன் நம்பரை வந்து நம்ம கிளைண்ட் கொடுத்துட்டு புக் ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்னு கொடுத்துறாருன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லீட் வந்துடும். ஓகே. இது வந்து மொபைல்ல எப்படி மொபைல்ல பார்க்க எப்படி இருக்கும், டெஸ்க்டாப்ல பார்க்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க கீழே பார்த்துக்கலாம். கீழே நல்லா வந்தீங்கன்னா இங்க கீழே வந்து ஒரு டெஸ்க்டாப் சிம்பிளும் ஒரு மொபைல் சிம்பிளும் காமிக்கும். மொபைல் சிம்பிள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சேம் வெப்சைட் வந்து மொபைல் வியூல எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இங்க வந்து எதனா சேஞ்ச் பண்ணணும், மொபைல் வியூல கொஞ்சம் பார்க்க அக்வர்டா இருக்கு, கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கலாம். ஓகே. ஸோ முடிச்சுட்டு நான் இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ சேவ் சேஞ்சஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோதாங்க கைஸ், இவ்வளோதான் வந்து இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இது. இங்க வந்து அவர் புக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்துறாரு பாத்தீங்களா அந்த வெப்சைட்ல. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும், அதுதான் தேங்க்யூ பேஜ். தேங்க்யூ பேஜும் நீங்க வந்து இதனா ஒரு டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ரெஜிஸ்டரிங் ஃப்ரீ கன்சல்டேஷன், யூ வில் கெட் யுவர் மீட்டிங் லிங்க் இன் இமெயில் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பேஜ் எடிட் பண்ணும், நெக்ஸ்ட் வந்து தேங்க்யூ பேஜ் எடிட் பண்ணும். எடிட் பண்ணிட்டு அப்படின்னா நீங்க வந்து இந்த வெப்சைட் எங்க வேணா கொடுத்துக்கலாம். கொடுக்கும்போது ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம், ஆர்எல்ஸ் வந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய வந்து இதில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் யாருன்னா ஃபார்ம் ஒரு அவங்க நேம் போட்டு கொடுத்துருக்காங்க, அது எங்க ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்த கான்டாக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சாரி இந்த கான்டாக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த கான்டாக்ட்ஸ்குள்ள வந்துடும் அது. ஓகே. நம்மளோட கான்டாக்ட்ஸ் வந்து இங்க வந்துடும். நீங்களே கூட இங்க கான்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைன். இதுல வந்து இன்னும் ஆட்டோமேஷன்ஸ்லாம் இருக்கு, அது மேபி நீங்க யூடியூப் பார்த்து கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறம் வந்து எதனா ஆட்டோமேஷன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் யூடியூப் செக் பண்ணி யூ கேன் நோ. ஃபர்ஸ்ட் கிரியேட் த வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பேஜ் தேங்க்யூ பேஜை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுல மேலுமா என்ன பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆர்எல்ஸ் வந்து நீங்க கான்டாக்ட் கிடைச்சதுனாலே போதும், நீங்க வந்து டைரக்டா பேசி நீங்க கனெக்ட் ஆகிடலாம். கிளியர் வித் இட். லிங்க் வந்து இது ஃப்ரீ வெப்சைட்னால வந்து யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் லிங்க். ஓகேங்களா? நீங்க வந்து இவங்களோட டொமைன் லிங்க் தான் நீங்க எடுக்க முடியும். அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃப்ரண்ட் பேஜ் ஏதாச்சும் ஃபனல்ஸ்குள்ள போயிடுங்க. ஃபனல்ஸ்குள்ள போயிட்டு நீங்க எந்த ஃபனல்ல நீங்க எடிட் பண்றியோ அந்த ஃபனல்ல கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து யூஆர்எல் பாத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். யூஆர்எல் பாத்ல உங்க இமெயில் ஐடி ஆர் நேம் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பீங்க. கொடுக்கலன்னா இங்க வந்து செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொடுக்கும்போது வந்து யூஆர்எல் பாத்ல வந்து உங்க நேம் வந்துடும். திங்க் நேம் ஆர் இமெயில் அட்ரஸ் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இமெயில் அட்ரஸ் வரும். யா, இமெயில் அட்ரஸ் வந்துடும். அதுக்கு பின்னாடி இருக்க சஃபிக்ஸ் மட்டும் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். சஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தா போட்டுக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். ஆர் டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன் போதும். ஓகே, ஸோ இதை வந்து இதுதான் என்னோட லிங்க். ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணி நான் எங்க பேஸ்ட் பண்ணுமோ நான் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதை ஜஸ்ட் நான் சேட் பாக்ஸ்ல கூட நான் பேஸ்ட் பண்றேன். ஸோ என்னோட நான் கிரியேட் பண்ண அந்த ஃபனல் பேஜோட லிங்க் அது. இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ. சப்போஸ் நீங்க வந்து இன்ஆக்டிவா வந்து 6 months மேல இந்த வெப்சைட்ல எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் நீங்க வந்து வெப்சைட் வந்து கூட பார்க்கல அப்படின்னாக்கா அது மட்டுமே இன்ஆக்டிவ் ஆயிடும். அக்கௌண்ட் அதுக்கப்புறம் வந்து டெலீட் ஆயிடும். ஸோ அதனால வந்து ஒரு 6 months மட்டும் ஆக்டிவா இல்லைனா மட்டும் அப்படி ஆகும். மற்றபடி லைஃப் டைம் வந்து லிமிடெட் ஃபீச்சர்ஸோட இந்த அக்கௌண்ட் ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவலி இதுல போட்டா சேஃபா இருக்குமா கிளைண்டோட இருக்கு? யா, கண்டிப்பா சேஃபா இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இங்க வந்து பெருசா இந்த இது ஃபேமஸ் கிடையாது. பட் அப்ராட்ஸ்ல வந்து நிறைய ஃபேமஸ் இந்த Systemy.io வந்து இந்த மாதிரி டூல் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சில பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ நீங்க இதுல மேக் பண்ணி இதுலயே ஒரு வெப்சைட் வச்சு உங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து உங்களோட வெப்சைட் அஃபோர்ட் பண்ண முடியல, ஒரு வெப்சைட் கிரியேஷன் தான் உங்களால பண்ண முடியல அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து இது ஒரு வெப்சைட்டை நீங்க வச்சுக்கலாம். ஃபர்தர் ஆன் மூவ் ஆன் ஆகும்போது நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கிரியேட்டரை ஹையர் பண்ணி உங்களுக்கு ஒரு வெப்சைட் பண்ணிக்கலாம். ஓகே 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 கேஸ். இப்போ நெக்ஸ்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம கிளாஸ்க்கு வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ, ஐ மீன் ஒரு வெப்சைட் வந்து ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ யூஆர் ஆல் ரெடி நவ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தொடர்ந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் நாங்கள் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ண போறோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.